ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் மனசில் ஒரு கஷ்டம் வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு 10 நாளாகவே எனக்கு வீட்டில் நிம்மதியே இல்லை. கண்ணெல்லாம் வளையம் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லை, தூங்க முடியலை, சரியாக சாப்பிட முடியல. என்னென்னா கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை கொடுத்தா பரவாயில்ல, நம்ம தாய் ரூபத்திலே நமக்கு பிரச்சனை கொடுக்குது. இப்போ ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த ரியாக்ஷன் எதுக்குன்னு சொன்னால், நான் திருமணம் செய்யலான்னு உத்தேசித்தேன். இதான் அந்த ரியாக்ஷனுக்கு ரீசன். வானத்தை பார்த்து அழுகுறாங்க, தலையில் அடிச்சுக்கிறாங்க, யாருமே இல்லாதப்ப தலையில் அடிச்சுக்கிறாங்க. எனக்கு இப்போ 50 வயசு பிறந்து ஒரு 10 நாள் இருக்கும். சரி, இப்போயாவது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, ஒரு திருமணம், ஒரு மங்கல்யம், ஒரு மஞ்சள் குங்குமம், ஒரு வளையல் போட்டு பார்ப்போம், ஒரு நகை நோட்டு பார்ப்போம், ஒரு 10 நாள் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி, நம்மளுடைய ஆசைகளை ஒரு சிலது நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சி, சரி ஒரு சில வாய்ப்புகள் வருது, சரி அந்த வாய்ப்புகளை எடுத்து நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட நான் என்ன நினச்சேன், நம்ம வெளியில் நான் எல்லாத்தையுமே பொதுவாக சொல்லுவேன். என்னால் வேறு இடத்துல போய் இனிமேல் குடும்பம் பண்ண முடியாது, எங்கள் அம்மா இருக்காங்க, பொண்ணுக்குட்டி இருக்குது. அதை தாண்டி எனக்கு மனசில் ஒரு ஆசை என்னென்னா, ரொம்ப காலமாக எங்கள் அம்மாவோட சித்திரவதைக்கு மத்தியிலேயே நான் வளர்ந்துட்டேன். ஆனால் எங்கள் அம்மாவோட இறப்புக்கு பின்னாடி ஒரு 4-5 வருஷம் நம்ம தனிமையாக இந்த வீட்டில் ஒரு சந்தோஷமாக வாழ்ந்து பார்க்கணும், அவங்களுடைய சித்திரவதைகள் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. சரிங்களா? முட்டை சாப்பிட்டுத்தேனே, காலெலாம் அதிலே வச்சுக்கிட்டு சாப்பிட்றேன். அப்புறம் கையெல்லாம் முட்டை வடை அடிக்கும், அதோட போய் எங்கள் துணியெலாம் வைப்பேன். என்னென்னா, இப்போ ஒரு அமாவாசையிலேருந்து இன்றைக்கி ஒரு 10 நாளாக இதான் என் கிச்சன். நான் உட்காந்து பேசுகிறது இங்கே கிச்சனில் தான் சமைக்கிறேன். சரி, நான் என்ன பண்ணிட்டேன், அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அமாவாசையிலேருந்து நான் அரிசி எடுத்து நான் சமைக்கிறேன், சக்கரை பொங்கல்லாம் வச்சேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அன்னையிலேருந்து தான் என் வாழ்க்கையில், அன்னையிலேருந்து தான் நான் அரிசி எடுத்து தண்ணி கொட்டி நான் சமைக்கிறேன். ஆனால் என்ன செய்கிறாங்க, இன்னமும் புளி அங்கேயே வச்சுக்கிட்டு புளி எடுத்து கொடுக்குறாங்க சாம்பாருக்கு, காய் அரிஞ்சு கொடுக்குறாங்க, வெங்காயம் அரிஞ்சு கொடுக்குறாங்க, தக்காளி அவங்க அந்த சமையலுங்கிற அந்த இதை செக்ஷனை எங்கள் அம்மா விட மாட்டேங்கிறாங்க. அவங்களே தான் செய்யணும், அவங்களே தான் எடுத்து கொடுக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு, இந்த மாமியார்கள், ஆதி காலத்து மாமியார்கள் மாதிரி. சரி, இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன், புது புளி வாங்கியிருக்கோம், 3-4 கிலோ இருக்குது வீட்டில். அந்த புது புளியை விட்டுட்டு யாருன்னா கருங்கருன்னு இருக்கிற பழைய புளியை போட்டு சாம்பார் வைப்பாங்களா, நீங்கள் அந்த பழைய புளியில் எடுத்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க சாம்பாருக்கு. ஏம்மா என்னம்மா இது, இங்கே கூடிய எல்லா புளி டப்பாவையும் எடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் புளியை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்குன்னு இன்றைக்கி தனியாக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, இன்றைக்கி ஒரு அழுகுறாங்க, இன்றைக்கி ஒரு பொங்குறாங்க. ஏதாவது ஒரு இடம் பார்த்து ஒரு திருமணம் செஞ்சுக்கலாம். நான் அதுக்கும் சொல்லியிருந்தேன், ஒரு 2 நாள் தாம்மா, நான் யார்கிட்டையாவது இங்கே சொல்லிட்டு போகிறேன். அவங்க அந்த 2 நாள் மட்டும் ஏதோ ஒரு வேளை பட்டினியாக இருந்தாலும் ஒரு வேளை ஏதோ ஒரு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்க சொல்கிறேன். பாரு, நான் அதுக்குள்ளார ஃப்ரிட்ஜெலாம் வாங்கி வச்சுட்டு அதில் சிக்கனு எல்லாம் அவிச்சு டப்பாவாக இவ்வளோ பெரிய டப்பாவாக வச்சுட்டு போகிறேன். ஒரு வேளைக்கு ஒரு டப்பாவை வெளியேடு, உணர வை, தேனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூடங்க, அவங்க அதை ஜீரணிச்சிக்க முடியாமல் வேறு மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க. என்னன்னா, எனக்கு வீட்டில் மண்ணடுப்பு கட்டி கொடு, மண்ணடுப்பு வாங்கியாந்து அதை வச்சு மொழிவி கொடு, நானே சோறு வடித்து தின்னுக்குவேன், நான் யார் கையாலையும் சாப்பிட மாட்டேன். நீங்களே சொல்லுங்கள், 81 வயசுக்கு நீ விறகுடுப்பில் சமைக்கிறேன்ற, சும்மாவே தொப்பரி உழற, தவறி விழுந்துட்டா, விழுந்து கிடந்தினா அடுப்பில் விழுந்துடுறேன், யார் பார்க்கறது? அவங்க இந்த உலகத்திலேயே பெத்த பிள்ளையோட வாழ்க்கையை அழிக்கிற ஒரு தாய் அப்படின்னு சொன்னால் அது இவங்க தான். இவங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டு கொடுக்கலாம். அவங்க எப்படி விறகுடுப்பு கேட்குறாங்க நீங்களே பாருங்கள். கத்து குடுக்கணும்னா அது குடுக்கலாம். யார் உன் பெரிய பொண்ணு? அமேஜம் எடுத்துக்கலம்மா, உன்னை விட இப்போ 8 வயசு பெரியவங்க அவங்க, சுஜாயித்தான அம்மா. இன்னும் 3 வருஷம் போனால் 90 வயசு. கேஸ் பற்ற வச்சு இப்போ ஒரு வாரமாக 17 நாளாக அந்த பிள்ளைங்கள்லாம் இல்லை. அந்த அம்மா கேஸ் பற்ற வச்சு 87 வயசுக்கு தோசை சுட்டு மௌனுக்கு கொடுத்துட்டு தானும் சாப்பிட்றாங்க. அவங்கெல்லாம் நம்மளை விட ரொம்ப பின்னாடி கேஸ் வாங்கினவங்க. நம்ம கேஸுங்கிற ஒன்று அறிமுகமான வருஷத்தில் நம்ம கேஸ் வாங்கணும் இல்லையா? 91, 92 கேஸ் வாங்கணும்.
அவங்க வந்து இன்றைக்கி கேஸில் சொல்கிறாங்க, உன் பெரிய பொண்ணுங்க ஏன் அந்த தாய்க்காரங்களை அழைச்சிட்டு போய் இந்தாம்மா இதை இப்படி தான் பற்ற வைக்கணும், என்னம்மா ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பம் பண்ணி இவ்வளோ காசு சேமித்து இவ்வளோ சொத்தை நிர்வாகம் பண்ணி எல்லாம் தெரியுது, எனக்கு கேஸ் அடுப்பு பற்ற வைக்க தெரியல, நீ வந்து எனக்கு மண் அடுப்பு பற்ற வச்சு கட்டி கொடு மண் அடுப்பு வச்சுன்னு சொல்கிறியே, கண்ணு வந்து தாரையாக தண்ணி விழுகுது, 81 வயசாகுது, தடுமாறி விழற, தடுமாறி நடக்கிற, இனிமேல் வந்து 80 வயசுக்கு மண் அடுப்பு வச்சு இனிமேல் நான் வெறு பொறிக்காந்து வச்சு நீ சோறாக்கி அதில் சாப்பிட முடியுமா? உன் மனசாட்சிக்கு யோசிச்சு பாரு, நீ பேசுகிற வார்த்தை எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு யோசிச்சு பாரு. நான் சொன்னேன் ஆக்கி வைன்னு சொல்ல, மண் அடுப்பு வச்சு கட்டி கொடுன்னு தானே கேட்குற. ஒரு 2 பேர் வந்து மும்முரமாக சரி திருமணம் அப்படின்னு யோசிச்சாங்க. சரி கம்யூனிட்டி எதுவும் பார்க்காம நம்ம ஒரு திருமணம் பண்ணிக்குவோம், நம்மளை விரும்பி வர்றவங்கள்ட்ட நம்ம பேசிக்குவோம், திருமணம் முடிச்சுக்குவோம், அட்லீஸ்ட் நம்ம ரொம்ப வெளியில் போகாமல் ஏதோ ஒரு நாள் அந்த மாதிரி வெளியில் இருந்துட்டு சரி நம்ம வீட்டோட இருக்குவோம். ஏன்னா இவங்களுக்காக தான் நம்ம அப்படி பார்த்தோம், இத்தனை வருஷமாக அப்படி இருக்கிறோம். இருந்தாலும் அந்த திருமணம் செஞ்சு நான் போய் வெளியில் வாழறேன்ற ஒரு வாழ்க்கையை அவங்களால ஏற்றுக்க முடியல. அவங்களால ஏற்றுக்க முடியலன்றதை தாண்டி தான் வயிற்றுக்கு பட்டினி கிடந்துரும்ன்ற அந்த பயம்தான். இவ்வளவு சுயநலமாக நம்ம பட்டினி கிடந்தா கூட 50 வயசாகுது, நம்ம பொண்ணு ஒரு மாலையம் கழுத்தும் ஒரு திருமணம் செஞ்சு பார்ப்போன்ற சிந்தனை அவங்களுக்கு இல்லைங்க. நான் என்ன செய்யுதுன்னு தெரியலிங்க. எனக்கு இதுவே இன்னைக்கு 10 நாளாக ரொம்ப நிம்மதியே இல்லை, அழுகையாக வருது. யார்த்தையும் தெருவில் ஒருத்தர் சொன்னேன், என்ன கீதா இப்படி இருக்காங்க, எப்பயுமே அவங்க அப்படி ஒரு குறிப்பிட்ட வயசு 81 வயசு ஆகுதுங்க, காட்டுக்கு போகிற வயசு, இனிமேலுக்காவது நீ மாறுறது இல்லையா, பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லையா, எல்லாம் சொல்லுவீங்க, அதை பேசாத இதை பேசாத, அம்மா பாவம் வயசானவங்களை தான் எவ்வளோ வருத்தத்தை வச்சுக்கிட்டு நான் அவங்கள்ட்ட செல்லக்குட்டின்னு நான் ஓட்டுறேன் தெரியுங்களா உங்களுக்கு, அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க.